வணக்கம் மக்களே. இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்தே நம்ம சாரதா தூக்கு போட்டுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ வெளியே இருக்கிற அந்த பாட்டியும் கங்காவும் மாத்தி மாத்தி கூப்பிட்டே இருப்பாங்க. கங்கா அதே டைம்ல போன் பண்ணி காவேரி கிட்டயும் நிவின் கிட்டயும் இன்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க. நம்ம பாட்டி சாரதா கிட்ட, நீ உன் பிள்ளைங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுப்பியா, இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா, என் பையன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தா சரி, ஆனா நீ உன் 2 பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா, அவங்களுக்காகவாச்சும் நீ இருக்கணும்லன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி இருக்கவும் வச்சிடுறாங்க. நம்ம சாரதா தூக்கு போடுறத கேன்சல் பண்ணிட்டு அவங்க வெளியவும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம காவேரி விஜய் 2 பேருமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஏமா இப்படி பண்றேன்னு சொல்லி காவேரி கேட்க, விஜய் ஒரு பக்கம் சாரதாவை தனியா கூப்பிட்டு போய் பேசணும்னு சொல்லி சொல்றான். சரின்னு தனியா கூட்டிட்டு போய் பேசும்போது அவன் சொல்றான், நீங்க ரொம்ப போல்டா இதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம் தான் உங்க பொண்ணுங்களுக்கும் இருக்கும். ஆனா அவங்க அதை பெருசா வெளியே காமிச்சுக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்களுக்காக தான். மத்தபடி அவங்களுக்கு அதே கஷ்டம் தான் இருக்கும். ஆனா நீங்க அவங்கள பத்தி யோசிக்காம நீங்க பாட்டுக்கு இந்த முடிவை எடுக்கிறது சரியில்லை. இனிமே இந்த மாதிரியான முடிவை எடுக்க கூடாது. இந்த மாதிரி யோசனை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எனக்கு கண்டிப்பா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி ப்ராமிஸும் வாங்கிடுறான். இது முடிச்ச உடனே நம்ம சாரதா அங்க இருந்து பேசும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனா போய் பேசுறாங்க. ரொம்ப போல்டாவும் ரொம்ப மெச்சூராவும் பேசுறாங்க. இதை பார்த்து நம்ம காவேரி விஜய் கிட்ட நீங்க என்ன வந்து பேசுனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம விஜய் என்னெல்லாம் பேசினானோ அதை வந்து காவேரி கிட்ட சொல்றான். இதுக்குள்ள நம்ம நிவேனும் யமுனாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்களும் அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. கடைசியில மொத்தமா குடும்பமா அந்த அம்மா பண்ண விஷயம் தப்புங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு இப்ப சாரதாவும் இதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து என் பொண்ணுங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சந்தோஷமா இதை முடிக்கிறாங்க.